ஜூலை 4th பிரிட்டிஷ் எலெக்ஷன்ஸ் நடக்க இருக்கிறது. இதனுடைய ஒரு இதுவாக வந்து நம்ம அமெரிக்கன் எலெக்ஷன்ஸில் டிபேட் மாதிரி இங்கேயும் வந்து சில பிரிட்டிஷ் டிபேட்ஸ் நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ரவுண்டில் ரிஷி சுனக் பேசியிருந்திருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, லேபர் ரிஃபார்ம்ஸ் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும், ஆக்சுவலாக டேட்டா அவங்க ப்ரொவைட் பண்ணி தப்பாக கொடுத்துட்டாங்கன்ற மாதிரி ஒரு இதை கொடுத்து, ஒரு இம்பேக்ட் கொடுத்து, நாங்கள் ஆக்சுவலாக வந்து அதை இது பண்ணி அனலைஸ் பண்ணி கொண்டு வந்துடுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு இதுக்கு கொடுத்துருக்காரு. அந்த டிபேட்டை பொறுத்த வரைக்கும் ரிஷி சுனக் வின் பண்ணதாக தான் எல்லாரும் நினச்சாங்க. ஆனால் சப்சிக்வெண்ட்டாக அனலைஸ் பண்ணி பார்த்ததில் ஆக்சுவலாக இவர் வந்து அந்த அதிகாரிகளை ப்ளேம் பண்ணி இது பண்ணியிருக்காரு ஒழிய அவருடைய உண்மைத்தன்மை அதில் இல்லைன்ற மாதிரி வருது. ஸோ இவர் வந்து கன்சர்வேட்டிவ் பார்ட்டியை சேர்ந்தவர். ஃபராஜ்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து இது அதர் அப்போசிஷன் பார்ட்டியாக இருக்கார். அவர் வந்து ரிஃபார்ம் பார்ட்டியை சேர்ந்தவர். ஸோ ஃபராஜ் ரிஃபார்ம் பார்ட்டி வந்து அதை அனலைஸ் பண்ணி இது பண்ணதில் இதெல்லாம் பொய்யானது விஷயமா இருக்கிறனால பிரைம் மினிஸ்டருக்கு இப்போ வந்து ப்ளோ ஆயிருக்குன்னு தான் சொல்லலாம். வணக்கம்.